வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தனுசு ராசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் வந்து உங்களது ராசி அது 4 வக்கரமாக இருக்கனால இன்னொரு 1 மாதங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம், கொஞ்சம் லேக்னஸ்லாம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு செவ்வாயின் பார்வை, அது வந்து 5 12ஆம் அதிபதி பார்வை வந்து 7 இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் வந்து திருமணத்திற்கு முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல் வர்றது வந்து அது ஒரு நல்ல விஷயம். வீட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். எதாவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டில் தெரிஞ்சிடும், பார்த்துக்குங்க. சும்மா விளையாட்டு சொன்னேன், பட் உண்மை தான். கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. பட் அது வந்து வெளியில் அறிவித்து திருமணத்திற்கு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் 12ஆம் அதிபதியும் கொஞ்சம் எதிர்ப்புகளும் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். 7ரை சனி. 7ரை சனி வந்து என்ன பண்ணும், ஏது பண்ணும், ஐயோ அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்ன்றான் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தசா புக்தி அந்தரங்கள் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சனியுடைய திசை புத்தி அந்தரங்களில் வந்து சனியுடைய திசை புத்தி அந்தரங்கள் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும் பொழுது பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. சனி என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஏடாவிடமாக பேச தோணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு சாரங்கள்லாம் வந்து நல்லா அமைஞ்சிச்சுன்னா நல்லா பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. காரணம் என்னென்னா, இதே வந்து சனி வந்து இப்போது செவ்வாய் வலுவாக இருந்து அவங்க ஜாதகத்தில் ஒரு 11ஆம் இடத்துலையோ இருந்து சனி வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் போகிற காலகட்டங்களில் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா 2-11 வேலை செய்யும், நல்ல காசு கொடுத்துருங்க. அதுவும் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் வந்து பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஜென்ரலாக வந்து நம்ம 7ரை சனி, இந்த 7ரை சனி வந்து இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணன்றதில் வந்து ரொம்ப பெருசாக நம்ப வேண்டாம். உங்களோட தசாபுக்திகள் நல்லா கோஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அட்டகாசமாக காசு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து வீட்டு விஷயத்தை வெளியில் சொல்கிறதோ பஞ்சாயத்து கூட்டுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட பேசுகிறவன் பாலகுமாரன் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னுடைய பிரச்சனைகளே நான் வெளியில் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா வந்து என் பிரச்சனை நான் வெளியில் சொன்னேன்னா அவன் வந்து நான் போனதுக்கப்புறம் 4 பேரை வச்சு சிரிப்பான். இவனை பற்றி தெரியாதா, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லி கொள்ளுன்னு சிரிப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்கிறதில்ல. ஆனால் அதே மற்ற ஒரு விஷயத்துக்கு நான் போய் நிறைய பஞ்சாயத்துலாம் பண்ணியிருக்கேன்னுவார். உண்மை அதுதான். நம்ம விஷயத்தை வெளியில் சொன்னோம்னா அவன் வந்து போயிட்டு வெளியில் வந்து 4 பேரை வச்சு கிண்டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நம்ம வீக்னஸ் போயிடும், நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் போயிடும். அதனால் வந்து தயவு செய்து வந்து உங்களது குடும்ப விஷயங்களோ எந்த விஷயத்தையும் வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வெளியில் சொன்னிங்கன்னா எல்லாம் காமெடி பண்ணிடுவாங்க. விஷயத்தை கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி 4ஆம் அதிபதி குரு வக்கரமாக இருக்கிறது, தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னொரு 1 மாதம் அப்படி தான் இருப்போம். அதனால் வந்து கொஞ்சம் வீட்டு வாடகை வரவு செலவுகள்லாம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சம்மந்தமான விஷயங்களில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரன் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அவருக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல உயர்வு கிடைக்கும். உங்கள் பசங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது பார்க்க போனது 6ஆம் அதிபதி. அதில் மட்டும் இல்லை 5ல் வந்து ராகு இருக்கிறது. 5ல் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போஸ் தனுசு லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் கழிக்கக்கூடிய ஒரு காலமாக எடுத்துக்கணுங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பூர்வ புண்ணியத்தில் வந்து நம்ம தாத்தன் முப்பாட்டன் எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வெளில வரும் இந்த டைமில். அதாவது தனுசு லக்னமாக இருந்தால் ராசி சொல்ல தனுசு லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தமான தோஷங்களோ ஏதோ இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணும். அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும். ஒன்றும் இல்லை, சும்மா அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் அந்த மாதிரி விஷயங்களே பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 6ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் நிறைய வேலை நிறைய கொடுப்பாங்க. ஐயோ என்னென்ன அது பெண்டு நிமித்துறாங்கன்ற அளவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் வர்றா, இருந்தாலும் போன வாரம் அடித்த மாதிரி அடிக்கலடாங்கிற லெவலில் நீங்கள் மனசை பக்குவப்படுத்திங்கன்னா ஒன்றும் வலிக்காது.
அடி வாங்குறது தான் தெரியும், நீ பாடி ஈஸியாக சொல்லிட்ட அப்படின்னு நீ சொல்கிறது புரியுது. நானும் வாங்கியிருக்கேன்ல, அதனால தான் நானும் சிரிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கனால பார்ட்னர்ஷிப்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் வந்து நல்ல மென்மையான விஷயங்கள் நல்லா பாப்புலராகவும் பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை. ஸோ அக்டோபர் 2024க்கு மேலே சனி வக்ர நிவர்த்தி வர ஆயிடுச்சு. ஏடாவிடமாக இந்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய கதையெல்லாம் பேசுகிறது, தாத்தன் இப்படி செஞ்சான், உங்கள் அம்மா அப்படி செஞ்சா, என்ன பேச்சு பேசினா உங்கள் அம்மா, இதெல்லாம் வந்து பேசுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தாத்தா என்ன செஞ்சான்னா, ஆயா என்ன செஞ்சான், அந்த பயப்பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள், ராஜராஜ சோழன் இந்துவா அப்படிவான்னு. ஏதாவது ஒன்று இருந்துட்டு போட்டுமே, ஏதோ பொன்னியின் செல்வன் படம் எடுத்தோம், கை தட்டிட்டோம், சிரிச்சிட்டோம், திருசாவை பார்த்தோம், சிரிச்சிட்டு போட வாட்டுறதை விட்டுட்டு வெற்றிமாறனுக்கு வேறு வேலை இல்லை, கமலஹாசனுக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ பாப்புலாரிட்டிக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கணுன்றது ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைச்சிட்ருக்காங்க. எதுக்கு மரியாதை இல்லாமல் பேசுனா அந்த மாதிரி செயல் தேவையில்லாத விஷயத்தை போய் நோண்டுறது. இதனால் என்ன கிடைக்க போகுது? கட்சின்னு சொல்லி கட்சி உறுப்பு இல்லை, ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக நடிச்சுட்டு கல்லா கட்டிக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் வந்து காமெடியான விஷயம். அது வெற்றிமாறனுக்குலாம் வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் இத்தனை வருஷமாச்சு ஒரு படம் கூட வரல பாருங்கள். இன்னும் குழி வெட்டிகிட்டு இருக்கார், எந்த தயாரிப்பாளருக்கும் தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, நமது செயல்களில் நம்ம தெளிவாக இல்லாமல் மற்றவங்களை வந்து குறை சொல்கிறது ரொம்ப தப்பு. மணிரத்னத்தின் மேலே இருக்கிற பொறாமைனால் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் சும்மா தேவையில்லாத ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ பெரிய மனுஷங்களாக இருக்கும், பெரிய மனுஷனாக பேச தெரியணும். அதை விட்டுட்டு வந்து நான் சரித்திரத்தை படிச்சுட்டேன், நான் மேதாவி அதிமேதாவின்னு என்ன அடுத்த விஷயங்களில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். கமலஹாசன் மட்டும் சொல்கிறார், என் பாத்ரூம்குள்ளே யாரும் எட்டி பார்க்கறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நீ ஏன் ராஜராஜ சோழனை போய் எட்டி பார்த்துருந்தா நான் இப்போ கேட்பேன். கரெக்டு தானே? உங்கள் தாத்தா முப்பாட்டனை பற்றி உனக்கு முதல்ல தெரியுமான்னு முதல்ல பாரு. முப்பாட்டார் என்ன செஞ்சார், முப்பாட்டார் என்ன வேலை செஞ்சுருந்தார், என்ன சொத்து சேர்த்தான்னு பாரு. வெற்றிமாறு நீங்களும் தான் உங்கள் தாத்தா முப்பாட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அந்த ஹிஸ்ட்ரியை பாருங்கள். எதுக்கு இந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டு உட்காந்து குடஞ்சிக்கிட்டு உட்காந்து இது பண்ணிடுறீங்க, தேவையில்லாத விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஏடாவிடமாக பேச தோணுங்கிறதுக்காக தான் 2லேருந்து 8 வேலை செஞ்சுன்னா இந்த மாதிரி ஏடாவிடமாக பேசணும். ஸோ கமல் வெற்றிமாறுக்கு இந்த மாதிரி ஏதோ ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி சூரியனுக்கு 10ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அற்புதமாகவும் தொழில் ரீதியான விஷயம், பெரிய முன்னேற்றங்கள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து புது ஐடியாஸ்லாம் வரும். நுண்ணியமாக ஏதாச்சும் பிளான் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள குட்டி குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு நல்லா விழிப்பாக படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் ஒன்று ராசி பலன் சொல்ல மாட்டேட்டு, இப்போ ஞாபகம் அது சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க தானேங்க, அதுக்கெல்லாம் எதுக்கு ராசி பலன் பழக்கப்படுத்தணுங்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ படிப்பில் நல்லா வரும். ஸோ நிறைய விஷயங்கள், நிறைய முயற்சிகள், பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.